அனைவருக்கும் வணக்கம். நான் அரவிந்தன் கார்த்திகேயன், 2ஆம் வருட மருத்துவக் கல்லூரி மாணவன், BSMU. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஈட்டிங் டிஸார்டர்ஸ் டோன்ட் ஆல்வேஸ் லுக் தின். அதாவது உணவு குறைபாடுகள் எப்பொழுதும் ஒரு சிறிய விடயமாக இருந்தது இல்லை. சரிதானே? பார்த்தோம்னா பல ஆண்டுகளாக உணவு குறைபாடுகள் மிகவும் கடுமையாக விவரிக்கப்பட்டு வாரது. அதாவது பொதுவாக ஒரு மெல்லிய தோற்றம் கொண்டது, மிக சோர்வானது மற்றும் உடல் நல குறைவானவர்களாக காட்டப்பட்டு வாரது. சரி, இப்ப நாங்க சொன்ன இதை வச்சு நீங்க ஒரு படத்தை உருவாக்கியிருப்பீங்க, எப்படிப்பட்ட ஆள் இருப்பார். அந்த படம் மட்டும் ஒரு முழுமையானது அல்ல. அது மருத்துவ ரீதியில பார்த்தோம்னா மிக ஆபத்தானதும் மற்றது என்ன தவறானதாகவும் ஆகும். உண்மையில் உணவு குறைபாடு என்பது அனைத்து உடல் பரிமாணம் உள்ளவர்களையும் பாதிக்கின்ற ஒரு கடுமையான மனநல மற்றும் மருத்துவ நிலைதான் உணவு குறைபாடு. பலர் அவர்கள் எதிர்பார்க்கப்படும் உருவத்துடன் ஒத்துப்போகாமல் போராடினாலும் அவைகள் தவறாக கவனிக்கப்படுகின்றன. இதை புரிந்து கொள்வது ஆரம்பத்தில் சரியான அடையாளத்தை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்குமான முக்கியமான அடிப்படையாகும். இப்ப இதுல நான் முதலாவது சொல்ல போற விஷயம் என்னன்னா, உடல் அளவு மட்டும் உணவு குறைபாடுகளை கண்டறிய முடியாது. பார்த்தோம்னா உணவு குறைபாடுகள் என்பது என்ன, உடல் எடையை மட்டும் அடிப்படையாக கொண்டு செல்லப்படாது. அது உணவு உட்கொள்ளுகையில் ஏற்பட்ட குறைபாடுகள், மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம், மன அழுத்தம் மற்றும் மருத்துவ ஆபத்துக்களையும் என்ன கொண்டுள்ளது. ஒருவர் பெரிய உடல் பரிமாணம், அதாவது எங்களோட பேச்சுவழக்க சொல்லணும்னா குண்டா இருக்கிறாங்க சொல்லுவோம். சரி, அதாவது பெரிய உடல் பரிமாணத்தில், அடுத்து என்ன சராசரி உடல் பரிமாணத்தில் அல்லது என்ன உடல் பார்க்கும் வகையில் ஆரோக்கியமாக தோன்றினாலும், பார்க்க ஹெல்த்தி பர்சனா ஒரு ஆரோக்கியமாக தோன்றினாலும் கடுமையான கட்டுப்பாடு, அதிக அளவு என்ன உணவு உட்கொள்வது, உணவினை வெளியேற்றுதல் அல்லது என்ன உணவு மற்றும் உடற்பயிற்சியில் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் என்ன ஏற்படுத்துவது போன்றவற்றை என்ன அனுபவிக்கலாம். எடை முக்கியமான குறியீடாக, அதாவது இண்டிகேட், வெயிட் வந்து இண்டிகேட் பார்க்கப்படும் போதுல என்ன பல நோயாளிகள் மருத்துவ சேவை வழங்குனர்கள், மெடிக்கல் ஆபீசர்ஸ் அல்லது குடும்பத்தினரால் எல்லாத்தையும் என்ன அவர்கள் பை தெம்செல்ஃப் அவர்களால் கூட என்ன முறையாக கவனிக்கப்படாமல் போகலாம். அடுத்து பார்த்தோம் என்றால் சரியான தோற்றம் மருத்துவ ரீதியில உறுதியா இருக்கிறதுன்றத காட்டாது. சரி, ஒருவர் ஆரோக்கியமாக தோன்றினாலும் அவருக்கு இன்னும் என்ன தீவிர உடலியல்ல சிக்கல் ஏற்படக்கூடும். எதை கொண்டிருக்கலாம் பார்த்தோம்னா எலக்ட்ரோலைட் என்ன, அதாவது எலக்ட்ரோலைட் என்பது எங்களுக்கு K+, Na+ போன்ற அயன்கள சமநிலை இன்மை, அதாவது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா என்ன இதய மற்றும் ரத்த ஓட்ட அமைப்பில் ஏற்படுற அழுத்தம், அதாவது கார்டியோவாஸ்குலர் ஸ்ட்ரெயின். மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னா ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ், ஹார்மோன் மாற்றங்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா என்ன மாதவிடாய் ஒழுங்கீனங்கள். அடுத்தது எலும்பு அடர்த்தி வந்து என்ன இழக்கிறது. சரிண்ணே, அதுக்கு அடுத்த பார்த்தோம்னா என்ன கெஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன். சரிண்ணே, அதாவது குடல் வயிறு என்ன செயல் இழப்பு. இந்த காரணங்களை பார்த்தோம், சொல்லப்பட்ட காரணத்தாலையும் என்ன மருத்துவ மதிப்பீடு வந்து என்ன வெளிப்படையான, அதாவது வெளியில நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அந்த தோற்றத்துக்கு பதிலாக என்ன இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாண்டா நீங்கள் என்ன சிக்கல்கள் உள்ளாவீங்க. இவ்வளவு இருந்தாண்டா உங்களுக்கு என்ன இவ்வளவு சிக்கல்கள் காணப்படுகிறது. அதாவது என்ன பழக்க வழக்கங்கள், உடலியல் பரிசோதனைகள், என்ன ஆய்வக முடிவுகள், லெபார்டரிங்கிற லேப் டெஸ்ட், சரி, இவற்றை கொண்டுதான் நாங்கள் என்ன மதிப்பீடு செய்ய வேண்டி வரும். சரி, வெளியில எவ்வளவுதான் நீங்கள் ஆரோக்கியமாக காட்டினாலும் இந்த மாதிரி விஷயங்கள் காணப்பட்டு சென்றால் நீங்கள் என்ன லேப் ரிப்போர்ட்டை வச்சுதான் என்ன நீங்கள் என்ன தீர்மானித்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னா என்ன உணவு குறைபாடுகள் என்பது என்ன மிக சிக்கலான மனநிலைகளாக கருதப்படுகின்றன. சரி, அதாவது நவீன மருத்துவ அறிவு உணவு குறைபாடுகளை என பல காரணங்களால் உருவாகும், அதாவது மனநல நோய்களாக அடையாளம் காட்டப்படுகிறது.
அப்ப எது உள்ளடங்கிய பார்த்தோம்னா முதலாவது என்ன, மரபணு பாதிப்பு, அதாவது என்ன, ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா என்ன, கவலை அல்லது மனநிலை குறைபாடு, ஆன்சிட்டி அல்லது மூட் டிஸார்டர் சொல்லலாம். அடுத்து என்ன, மனோவியல் பாதிப்பின் வரலாறு. அதாவது மனோவியல் பாதிப்புன்னா என்ன, ட்ரோமா. எங்களுக்கு பழைய ஹிஸ்டரியில் ட்ரோமா, அதாவது ட்ரோமா ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா என்ன, முழுமையாக்கும் தனிப்பட்ட பண்புகள். சரியானே. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன, உணர்ச்சி கட்டுப்பாட்டின் குறைபாடுகள், அதாவது எமோஷனல் ரெகுலேஷன் டிஃபிகல்டிஸ். கடைசி விஷயம் பார்த்தா என்ன சொல்றான், தவறான எதிர்கொள்கை முறைகள். சரியானே, மெல் அடாப்டிவ் கோப்பிங் மெக்கானிசம். சரியானே. எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம்னா என்ன, குறைபாட்டான உணவு உட்கொள்கை வெறும் என்ன உணவு பற்றாக்குறை, தோற்றம் அல்லது என்ன தங்கியிருக்கும் மனோபாவம் அல்ல. அவை பெரும்பாலும் என்ன ஆழமான மன அழுத்தத்தின் என்ன அறிகுறிகளாக இருப்பவை. சரிதானே. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் உணவு உட்கொள்வது என்ன கடுமையான நோய்களை தவிர்க்காது. ஒவ்வொரு நாளும் உணவு உட்கொள்றது கடுமையான நோய்கள் தவிர்க்காது. அப்படி பார்த்தோம்னா, உணவு குறைபாடுகள் என்றால் என்ன, எப்போதும் உணவை முழுமையாக மறக்க வேண்டும். சரி, உணவு குறைபாடுண்டா இப்ப என்ன, எப்பொழுதுமே உணவை முழுமையாக என்ன ஏற்கக்கூடாது என்று என்ன ஒரு தவறான புரிதல் உள்ளது. ஒரு காமனா இருக்கிற விஷயம், அதாவது பொதுவாக இருக்கிற விஷயம். ஆனால் உண்மையில் என்ன, இந்த நோயின் செயல்பாடுகள் இவற்றை என்ன உள்ளடக்கியதா இருக்கலாம். எதை முதலாவது பார்த்து பண்ண என்ன, நீண்ட கால உணவு கட்டுப்பாடு. இரண்டாவது என்ன, கடுமையான பாதுகாப்பான உணவு விதிகள். மூன்றாவது விஷயம் ஒப்சசிவ், அதாவது மருத்துவ கலோரி கண்காணிப்பு. ஒவ்வொரு உணவு உட்கொள்ளைக்கும் ஒவ்வொரு கலோரிஸ் எங்களுக்கு என்ன எடுப்போம், அந்த கலோரின் கண்காணிப்பு. அடுத்து என்ன, இடைக்கால அதிக உணவு உட்கொள்ளுதல். அடுத்தது என்ன, கம்பல்சரி பர்ஜிங் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த விஷயம் கட்டாயமாக அல்லது என்ன அதிக உடற்பயிற்சி. அதுக்கு அடுத்த பார்த்தோம்னா என்ன, உணவை சுற்றி உள்ள தீவிர குற்ற உணர்வு அல்லது என்ன அச்சம்னு சொல்லுவோம். ஒரு உணவை பார்த்தோன்னே என்ன எடுக்கணும் போல இருக்கும். சரிண்ணே, அதாவது எங்களுக்கு உடலுக்கு தேவையில்லாத உணவு சொல்றோம். சரிண்ணே, ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம். சரிண்ணே, அப்ப ஒரு நபர் என்ன தினமும் உணவு உட்கொள்ளலாம். சரிண்ணே, ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன மனநல சிக்கல்களையும் என்ன மருத்துவ ஆபத்துக்களையும் எதிர்கொள்வார். அதை விளங்கிக் கொள்வோம். சரிண்ணே, அடுத்த வந்து பார்த்தோம்னா தின் ஈக்குவல் டு சிக், அதாவது மெல்லியதா இருக்கிறார்கள் என்ன வருத்தம் வந்தாக்கள், அதாவது நோயாளி என்ற பேதம் ஒரு சிந்தனை வந்து இப்படி கொமனா இருக்கிற விஷயம் தானே. அந்த சிந்தனை வந்து என்ன மிகவும் ஆபத்தானது. சரிண்ணே, அதாவது சமூகம் என்ன உணவு குறைபாடுகள் வெவ்வேறு உடல் குறையுள்ள நபர்களில் மட்டும் என்ன அடையாளம் காணிக்க வந்து முதலாவது என்ன சொல்லுவோம், அதிக எடை கொண்ட நபர்கள் என்ன உதவி தேடுவதில் தாமதம் செய்யும். இரண்டாவது பார்த்தோம்னா என்ன, மருத்துவர் ஆரம்பகால எச்சரிக்கை அறிகுறிகளை என்ன தவற விடுறது. மூன்றாவது விஷயம் என்ன, குடும்பங்கள் கவலைக்கிடமான நடத்தையை புறக்கணிக்கிறது. சரி, குடும்பமே அந்த நடத்தையில புறக்கணிக்கிறது. சரி, அடுத்து என்ன, பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது என்ன நிலைமை நம்பப்படக்கூடியது என்பதற்காக என்ன மேலும் என்ன நோயோடு இருப்பது போல என்ன உணரலாம் அவை. சரி, இந்த தாமதம் என்ன உடல் மற்றும் மனநலத்தை பாதிக்கும். சரி, அதை மனநலத்தை பெரிதும் பாதிக்கும். சரி, அதாவது மென்டல் டிசார்டர் கொண்டு வரும். சரி, இதான் என்ன, இதை முதல்ல கண்டறிஞ்சோம்னா அந்த உயிர்களை வந்து என்ன நாங்கள் பாதுகாக்கலாம். சரி, அடுத்த வந்து பார்த்தோம்னா எதை மதிப்பீடு செய்ய வேண்டும், அசஸ் பண்ணி வச்சுக்கணும். சரி, அதாவது யாராவது என்ன நோயுடன் தோன்றுகிறாளா என்று கேட்பதற்கு முன்னம் என்ன நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். சரி, எங்களை பார்த்து யாராவது நீ வருத்தத்தோடு இருக்க கேட்க முன்னம் நாங்கள் என்னென்ன விஷயம் கவனம் செய்யணும். முதலாவது விஷயம் பார்த்தோம் என்ன, உணவு அல்லது உடற்பயிற்சி பழக்க வழக்கங்கள்ல ஏற்படுற மாற்றங்கள். இரண்டாவது விஷயம் என்ன, உணவுக்கான என்ன கவலை அல்லது என்ன மன அழுத்தம். மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னா என்ன, பகிர்ந்த உணவுகள்ல என்ன சமூக புறக்கணிப்பு. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா என்ன, எடை அல்லது என்ன உடல் தோற்றத்தை பற்றிய ஒப்சசிவான, அதாவது கவலையான அல்லது என்ன தேவையில்லாத எண்ணங்கள். சரியா, அடுத்து என்ன, உணவு உட்கொள்கையில் நிலையான குற்ற உணர்வு, பயம் அல்லது என்ன கட்டுப்பாட்டின் இழப்பு. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா என்ன, மருத்துவ நிலத்தன்மையின் என்ன குறைபாடு. இன்றைக்கு இந்த சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க உணவை பார்த்து.
அடுத்த விஷயத்துல என்ன அதே இதுக்கு என்ன எதிர்மாறாக சொல்லுவார். சரி, அதுதான் மருத்துவ நிலைத்தன்மையோட குறைபாடு. இந்த காட்டிகள் அதாவது இண்டிகேட்டர்ஸ் என்ன உடல் பரிமாணத்துக்கு மட்டும் என்ன பொருந்தும் மதிப்பீடுகளை காட்டிலும் என்ன மருத்துவ கடுமையை அதிக துல்லியமாக எடுத்துக்கொள்ளும். சரிதானே? அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இப்ப கடைசியா நாங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்துடும். சரி, இதுல இருந்து என்ன முடிவு எடுக்கிறோம்னா என்ன உணவு குறைபாடு ஒரே என்ன உடல் வகை, தோற்றம் அல்லது என்ன தெரியும் அறிகுறிகளை கொண்டவை அல்ல. சரி, இவை என்ன கடுமையான மருத்துவம் மற்றும் என்ன மனநல நிலைகளாக இருக்கின்றன. அவை என்ன நடத்தை, மன வலிமை, எங்களை மென்டல் ஸ்ட்ரென்த் மற்றும் என்ன உடலியல் ஆபத்துக்களால் வரையறுக்கப்படுகின்றன. உடல் அளவு அல்லது உடல் எடை மூலம் அல்ல, அதை விளங்கிக் கொள்ளும். சரி, யாரும் சிகிச்சை அல்லது ஆதரவு அல்லது கவலைக்கான மெல்லிய தோற்றம் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. சரி, அடுத்தது உணவு குறைபாடுகள் எப்பொழுதும் என்ன மெல்லிய தோற்றம் மேல சொன்னோமே என்ன தின் இஸ் ஈக்குவல் டு என்ன சிக் என்று சொல்லக்கூடாது. சரி, அதாவது மெல்லிய தோற்றம் உள்ளாக வருத்தம் பண்றது நாங்கள் நோயுடன் சொல்லக்கூடாது. சரி, மற்றது பார்த்தோம்னா என்ன ஆரம்ப காலத்திலேயே என்ன தலையிடல நாங்கள் இப்படி உள்ளவன தலையிட்டு அதுக்கான என்ன சாத்தியப்படுத்தி என்ன மிகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி, அதாவது பார்த்தோம்னா என்ன அவேர்னஸ் ரீப்ளேசஸ் அசம்ஷன். அதாவது என்ன உங்களை சுத்தி என்ன அசம்ஷனை எங்களை என்ன அவேர்னஸ் மூலம் நாங்க என்ன விழிப்புணர்வு செய்வதன் மூலம் என்ன பிரதி பண்ணலாம்டா. விளங்குதானே? அடுத்த பார்த்தோம்னா என்ன ரெக்கக்னிஷன் எனேபிள்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். அதாவது அடையாளம் எதை சிகிச்சைக்கு என்ன வழிகாட்டும். அடுத்து என்ன ஏர்லி சப்போர்ட் கேன் சர்வ் என்ன லேவ். அதாவது என்ன முன்கூட்டிய என்ன ஒத்துழைப்பு அது என்ன ஒவ்வொரு உயிரினையும் என்ன காக்கும். சரிதானே? இந்த விஷயத்தை தான் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்குமாயின் மற்றும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பேன். லைக் மற்றும் ஷேர் மற்றும் என்ன இந்த காணொளியின் கீழ் கமெண்ட் பதிவிடவும். மேலும் உள்ளடக்கங்களை பெற எங்கள் பக்கத்தை பின்தொடரவும். இலவச சுகாதார ஆலோசனைகளுக்கு எங்களை அதாவது என்ன mediplex.lk இல் தொடர்பு கொள்ளவும். மேலும் நீங்கள் தேவையான பொது நேரத்தில் எங்கள் கன்சல்டன்ட் அதாவது நிபுணர்களுடன் ஆலோசனைகளை திட்டமிட வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.